ஒரு கதையை சொல்லுகிறேன். ஒரு அம்மா ஒருத்தர்கிட்ட வேண்டுதல் பண்ணிச்சான். குரு பகவான்கிட்ட போக வேண்டிய என்னுடைய ஜபமெல்லாம் சனி பகவான்கிட்ட போயிடுச்சு. அந்த சனி பகவான் என்னை வச்சு செய்கிறாருன்னு சொன்னச்சோம். ஆகவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை யார் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் யார் முக்கியத்துவமாக இருக்கிறார்கள்? ஒன்று தேவனா அல்லது சாத்தானா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ சாத்தான் நம்முடைய சரீரத்தையும் ஆவையும் ஆத்மாவையும் அவன் எடுத்து பயன்படுத்துவான் என்று சொன்னால் எதில் அவன் எடுத்து பயன்படுத்துவான்? ஒரு விசுவாசியை சாத்தான் எவ்விதத்தில் எதன் மூலியமாக எந்தெந்த காரியத்து மூலியமாக ஒரு விசுவாசியை திசை திருப்புவான், வழி நடத்துவான் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 வகையான காரியங்களில் பிசாசானவன் விசுவாசிகளை திசை திருப்புவான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5 things the devil uses to distract believers. ஸோ இந்த 5 காரியத்தை நாம் இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, லவ் ஆஃப் மணி, அதாவது பேராசை அல்லது பண ஆசை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே பிசாசானவன் விசுவாசிகளை பணத்திலே அவன் விழவைத்து, பணத்திலே விசுவாசிகளை விழவைத்து, பண ஆசையிலே விழவைத்து என்ன செய்வானாம்? திசை திருப்புவான் என்று அறிகிறோம். ஆகவே பண ஆசை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வரைக்கும் பார்க்கும்போது லஸ்ட் அண்ட் இம்பியூரிட்டி என்று பார்க்கிறோம். இச்சைகளிலே பிசாசானவன் விசுவாசிகளை விட வைப்பான், பயன்படுத்துவான் என்று நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? கலாத்தியர் 5:19 வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறாமல் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இச்சையான காரியங்களிலே விசுவாசிகளை பிசாசானவன் கொடுத்து திசை திருப்பி வழிமாற செய்வான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 3வது பார்க்கும் பொழுது ப்ரைட், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று பார்க்கிறோம். ஆகவே ப்ரைட் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் திங். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே பெருமை கொள்வதை நிறுத்திவிட்டு தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் பிசாசானவன் சாத்தான் அன்று விழுந்ததே பெருமையால் தான். பெருமை என்ற எண்ணம் அவனுக்குள் வந்ததுனால தான் அவன் கீழே சாத்தானாக பிசாசாக மாற வேண்டிய கால சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. பிரியமானவர்களே, பெருமையை அகற்றுவோம், தாழ்மை தரித்துக் கொள்வோம். படிப்பை குறித்து நான் அதை படித்திருக்கிறேன், எனக்கு இத்தனை செல்வங்கள் இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, பூஸ்ட் பண்ணாமல், பெருமை கொள்ளாமல் நாம் தாழ்மையாக இருப்போம். நாம் எதை குறித்து நமக்கு இருக்கின்றவைகள் தேவன் கொடுத்த ஈவு என்று சொல்லி நினைத்து, நமக்கு கிடைக்கின்றவைகள், நமக்கு இருக்கின்றவைகள், கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றவைகள் எல்லாம் தேவனுடைய ஈவு என்று சொல்லி நினைத்து கர்த்தருடைய நாமத்திற்காக மகிமையாய் வாழ்வோம். பின்பு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரி அண்ட் ஃபியர். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸோ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக நமக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார்,
அன்பை கொடுத்துருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறார். அதனால் இப்பேற்பட்ட ஆவியில் நாம் வாழ வேண்டும். நம்முடைய கவலை, பயங்கள் இதெல்லாம் தூக்கி போடும் வேண்டும். ஏனென்றால் இந்த 5 காரியங்களைத்தான் பிசாசானவன் விசுவாசிகளுக்குள்ளாக கொண்டு வந்து அவன் பல தீய செயல்களை செய்ய வைக்கிறான், விழ வைக்கிறான், ஏமாற்றுகிறான், தள்ளிவிடுகிறான், தேவனுடைய அன்பை ருசிக்காமல் செய்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியங்களையெல்லாம் நாம் கவனமாக தெளிவாக இருப்போம். பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவி உள்ளவர்களாக, புத்தியுள்ள ஆவியை உள்ளவர்களாக, தெளிந்த ஆவி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஃபால்ஸ் டீச்சிங் 2 பீட்டர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுதல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே கடைசியாக பார்க்கிற இந்த காரியங்கள் பிசாசானவன் பயன்படுத்தும் கடைசி காரியம் என்னவென்றால் ஃபால்ஸ் டீச்சிங், கள்ள உபதேசங்கள் அல்லது துருபதேசங்கள். ஸோ துருபதேசங்களுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு, செழிப்பான உபதேசங்களுக்கு, சிலுவை பற்றி உபதேசத்தை விட்டுவிட்டு மற்ற செழிப்பான உபதேசம், இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்முடைய ஜனங்கள் செவி சாய்க்கிறார்கள். அற்புதம், அதிசயம், அடையாளம் இதை நம்பி ஓடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பி இயேசுவுக்காக சேவை செய்ய, இயேசுவுக்காக சாட்சியை வாழ மறுக்கிறார்கள். ஸோ விசுவாசிகள் கண்கள் திறக்கப்பட, விசுவாசிகள் ஏமாற்றம் அடையாதபடி கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விலகி தேவன் தாமே அவர்களை ரட்சிக்க நாம் திறப்பிலே நின்று அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 5 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். பிசாசானவன் எவ்விதமாக பயன்படுத்த என்று பார்த்தோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.